இந்த பைபிள் ஃபார் மீ அண்ட் யூ என்கிற இந்த சேனல் மூலமாக கர்த்தருடைய வசனத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற உங்கள் அனைவருக்கும் வாழ்த்துதலையும் வணக்கத்தையும் தெரிவித்துக் கொள்கிறேன். இன்றைக்கி ஆதியாகமம் 1ஆம் அதிகாரம் 14 முதல் 19 வசனங்களை பற்றி நம்ம படித்து தெரிஞ்சுக்கலாம். 14ஆம் வசனம், பின்பு தேவன் பகலுக்கும் இரவுக்கும் வித்தியாசம் உண்டாகத்தக்கதாக வானம் என்கிற ஆகாய விரிவிலே சுடர்கள் உண்டாக கடவது, அவைகள் அடையாளங்களுக்காகவும் காலங்களையும் நாட்களையும் வருஷங்களையும் குறிக்கிறதற்காகவும் இருக்க கடவது என்றார். இந்த சுடர்கள், கோள்கள், சூரியன், சந்திரன் எல்லாற்றையும் ஆகாயத்தில் சும்மா வைக்கணுன்றதுக்காக கடவுள் ஏதோ ஒரு நோக்கம் இல்லாமல் வைக்கலை. அவற்றுக்கு நோக்கத்தோடு தான் அதை வச்சிருக்கிறாரு. அடையாளங்கள், காலங்கள், நாட்கள், வருஷங்களை குறிக்கிறதற்கு அப்படின்னு சொல்லி அவரே சொல்கிறார். கடலில் பிரயாணம் பண்ணுறவங்களுக்கு அல்லது விமானத்தில் பிரயாணம் பண்ணுறவர்களுக்கு, அந்த விமானத்தை ஓட்டுபவர்களுக்கு, வானியல் ஆய்வுகளுக்கு, இது எல்லாவற்றிற்கும் இது அடையாளமாக இருக்கிறத நம்ம பார்க்க முடியும். அதே மாதிரி மதம் சார்ந்த விழாக்களுக்காகவும் சிலர் இதை பயன்படுத்துகிறாங்க. அஸ்ட்ரானமி, அஸ்ட்ராலஜி ஆகிய ரெண்டுலேயுமே இது பயன்படுத்தப்படுறத, அந்த அடையாளங்களாக பயன்படுத்தப்படுவதை நம்ம பார்க்கலாம். காலங்கள் அப்படின்னு சொன்னோன்னா அது பருவ காலங்கள் அல்லது சீசன்ஸை குறிக்கிறதா நம்ம வச்சுக்கலாம். அதன் அடிப்படையில் தான் வேளாண்மை வேலைகள்லாம் விவசாய வேலைகள் எல்லாம் நடக்குதுங்கிறது நமக்கு தெரியும். ஆடிப்பட்டம் தேடி விதை போன்ற பழமொழிகள்லாம் இதை ஒட்டி தான் சொல்லப்பட்டிருக்கு அப்படின்னு நான் நினைக்கிறேன். மழைக்காலம் வர்றதை ஒட்டி தான் விவசாயிகள் அந்த வேளாண்மை பணிகளை எல்லாம் செய்வாங்க. சூரியன், சந்திரன், நட்சத்திரங்கள்லாம் உண்டாக்கப்படுறதுக்கு முன்னாடியும் சாயங்காலம், விடியற்காலம் அப்படின்னு சொல்லி நம்ம முன்னாடி 3 நாளில் வாசிக்கிறோம். ஆனால் அது கடவுளுக்கு தெரியும் சாயங்காலம் எது பகல் எதுங்கிறத அவர் தெரிந்து கொள்வார். ஆனால் மனிதர்களுக்கு அதை புரியணுங்கிறதுக்காக தான் இந்த மாதிரியான சுடர்களை அவர் வைக்கிறார். இப்போ சூரியோதயம், சூரிய அஸ்தமனம் இப்படியெல்லாம் இருந்ததுன்னா காலை பொழுது, மாலை பொழுதுங்கிறத மனிதர்கள் எளிதில் புரிந்து கொள்ள முடியும் அப்படிங்கிறதுக்காக அவற்றை ஆகாயத்தில் வச்சிருக்கிறார் தேவன். சூரியன், சந்திரன் உருவாவதற்கு முன்னும் வெளிச்சம் இருந்தது. ஆனால் அந்த வெளிச்சத்தை விட சூரிய ஒளி தான் பயிர்கள் வளர்வதற்கு அல்லது மனிதர்களுக்கு அது பயனுள்ளதாக இருக்கும் அப்படிங்கிற ஒரு நோக்கத்தினால சூரியன், சந்திரன் அவற்றை மனிதர்களுக்கு பயனுள்ள வகையில் அவர் வானத்தில் படைச்சிருக்கிறாரு. 15ஆம் வசனத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னா, அவைகள் பூமியின் மேல் பிரகாசிக்கும்படிக்கு வானம் என்கிற ஆகாய விரிவிலே சுடர்களாக இருக்க கடவது என்றார். அது அப்படியே ஆயிற்று அப்படின்னு பார்க்குறோம். 14ஆம் வசனத்துடைய தொடர்ச்சியாக தான் நம்ம இதை பார்க்குறோம். சுடர்கள் பிரகாசிக்க வேண்டும் அப்படின்னு சொல்லி தேவன் விரும்புகிறார். ஏசாயா 60ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்தில், எழும்பி பிரகாசி, உன் ஒளி வந்தது, கர்த்தருடைய மகிமை உன்மேல் உதித்ததுன்னு பார்க்குறோம். சூரியன், சந்திரன், நட்சத்திரங்கள் போன்றவையெல்லாம் மனிதர்களுக்கு ஒளி தரும்படி பிரகாசிக்கிற மாதிரி நாமளும் தேவனாகிய கர்த்தரை அறிந்திருக்கிறவர்களும் நம்மளோட மனச்சோர்வு, சோம்பல் முதலியவற்றையெல்லாம் நீக்கிட்டு இருளை நீக்கும் ஒளியாக, மற்றவர்களுக்காக பிரகாசிக்கும் ஒளியாக, கர்த்தருடைய மகிமையினால் அந்த வந்த ஒளியை நாம் பின்பற்றி நாமும் நடக்க வேண்டுங்கிறதுக்காக தான் இந்த வசனம் என்பதைத்தான் இந்த வசனம் நமக்கு சொல்லுது. அந்த அதிகாரம் முழுவதையும் வாசிச்சிங்க அப்படின்னு சொன்னால், எழும்பி பிரகாசிக்கும் போது நமக்கு என்னென்ன ஆசீர்வாதங்கள் எல்லாம் கிடைக்குங்கிறத நீங்கள் அதில் பார்க்க முடியும். 16ஆம் வசனத்தில் என்னென்ன சுடர்களை உண்டாக்கினார்னு பார்க்குறோம். பகலை ஆள பெரிய சுடரும் இரவை ஆள சிறிய சுடரும் ஆகிய 2 மகத்தான சுடர்களையும் நட்சத்திரங்களையும் உண்டாக்கினான்னு பார்க்குறோம். முதல் 3 நாட்களில் பகல், இரவு, வானம், பூமி, சமுத்திரம் அப்படின்னு பெயர் வச்ச தேவன் இப்போ சூரியன், சந்திரன்னு பெயர் வச்சதா அங்கே குறிப்பிடப்படலை. இவற்றையெல்லாம் மனிதர்கள் தான் பின்னாடி சூரியன், சந்திரன், நட்சத்திர கூட்டங்களுக்கு பெயர்கள் இப்படியெல்லாம் வச்சு அதை பயன்படுத்திக்கிட்டு வர்றோம். நம்ம அதை வச்சு தான் அமாவாசை, பௌர்ணமி, அதாவது ஃபுல் மூன், நியூ மூன் இதில் தாமே நம்ம புரிஞ்சுக்கிறோம். இதே கருத்தை தான் 17, 18ஆம் வசனங்கள்லேயும் நம்ம பார்க்குறோம். அவை பூமியின் மேல் பிரகாசிக்கவும் பகலையும் இரவையும் ஆளவும் வெளிச்சத்துக்கும் இருளுக்கும் வித்தியாசம் உண்டாக்கவும் தேவன் அவைகளை ஆகாயம் என்கிற வானவிரிவிலே வைத்தார். தேவன் அது நல்லது என்று கண்டார்னு பார்க்குறோம். எல்லா நாட்களும் எல்லாம் நேரமும் தேவனுடைய பார்வையில் நல்லவையாக தான் இருக்கிறது. நாம் தான் எப்போ பார்த்தாலும் நேரம் சரியில்லை அப்படின்னு எதையாவது ஒன்று சொல்லிக்கிட்டே இருக்கிறோம். கடவுள் கொடுத்த நேரம் எல்லாம் நல்லது என்று நாம் எடுத்துக்கொள்ள வேண்டியவர்களாக இருக்கிறோம். சாயங்காலமும் விடியற்காலமும் ஆகி 4ஆம் நாள் ஆயிற்று அப்படின்னா இன்னொரு நாளுக்கான நம்பிக்கையோடு நம்ம காத்திருக்கணும் அப்படிங்கிறது தான் இந்த வசனம் நமக்கு சொல்லுது. தொடர்ந்து நம்ம வேறு வசனங்களை பற்றி தியானித்து வரலாம்.